Hello everyone, welcome to Spice Blend. இன்றைக்கு செய்ய போகிறது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக், பச்சை பயிறு சுசியம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 2 கப் அவிச்ச பயிறு, 1/2 கப் கேன் சுகர், 1 கப் ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய்ப்பூ, 1/2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளவர், 1/3 கப் வறுத்த வெள்ளை அரிசிமா, கலருக்கு கொஞ்சம் மஞ்சள் பவுடர், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர். 2 கப் பயிரை தேவையான அளவு தண்ணி விட்டு முதல் நாள் இரவே ஊற வைக்க போகிறேன். பயிர் அவிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்படி முதல் நாளே ஊற வச்சுட்டு அப்புறம் அடுத்த நாள் அவிச்சா குயிக்காக அவிஞ்சிடும். பயிரை நல்லா அவிச்சு எடுத்துட்டேன். இப்படி அமர்த்தி பார்க்க நல்லா அவிஞ்சிருக்கணும். இனி இதை தேங்காய்ப்பூ சீனியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ சுசியத்தை தோச்சு எடுக்கிறதுக்கான பேட்டரை ப்ரிப்பேர் பண்ணுறேன். எடுத்து வச்சுருந்த கோதம்பமா அரிசி மாவோட கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் சேர்க்குறேன். அதோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்க்குறேன். இந்த பேட்டருக்கு 3/4 கப்பை விட ஒரு கொஞ்சம் குறைவாக தண்ணி விட்டுருக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸ்பூனால் எடுத்து இப்படி விட்டு பார்த்தா தண்ணி மாதிரி இல்லாமல் இதில் ஒட்டு படுற மாதிரி இப்படி இருக்கணும்மா. இதுதான் இந்த கன்சிஸ்டன்சியில் சுசியத்தை போட்டு பொரிச்செடுத்தா சுசியத்தில் நிறைய ஒட்டுப்படாமல் நல்லா கணக்காக இருக்கும். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். பயிர் நல்லா அவிஞ்சு இப்படி முழுசாக இருக்கணும். அப்போ தான் தேங்காய்ப்பூ சீனி போட்டு மிக்ஸ் பண்ணிக்க நல்லா மசிஞ்சு அதே நேரம் சாப்பிடக்க இடைக்கிற பயிர் கடிபடுற மாதிரியும் இருக்கும். போட்ட சீனியெல்லாம் மெல்ட் பண்ண துவங்கிட்டுது. இப்போ அடுப்பை கொஞ்சம் ஹீட்டை குறைச்சி வச்சுருக்கிறேன். சீனி அடியில் ஒட்டுப்பட்டு எரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இப்படி இடைக்கிட லைட்டாக கிண்டி விட்டு கொண்டிருக்கணும். இப்படி செய்ய பயிரும் நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா இறுகி கொண்டு வருது. இதில் நான் உப்பு சேர்க்கையில் பயிர் அவிய வைக்கையே நிறைய உப்பு போட்டு அவிய வச்சினேன். அதோட அந்த பேட்டர்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். அப்படி அதில் 2லேயும் உப்பு சேர்க்காட்டிக்கு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா இறுகின பிறகு திருவி வச்சுருந்த தேங்காய் பூவையும் சேர்த்து அதையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்டில் இருக்கேக்கிய கடைசியாக இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் விட இன்னும் நல்லா இறுகி வந்துட்டுது. இப்போ கொஞ்சம் ஆற விட்டு தேவையான சைஸில் உருண்டை பிடிக்கலாம். நல்லா இறுகி வந்திருக்கிறபடியாக பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. தண்ணியாக இருந்துச்சுன்னா விரும்பின ஷேப்பில் இப்படி பிடிக்க இயலாது. நான் இப்போ சின்ன போல் சைஸில் பிடிக்கிறேன். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு அளவான சூட்டில் வந்திருக்காண்டு பார்க்குறதுக்கு கரைச்சி வச்சுருந்தா கொஞ்சம் மாவை எடுத்து இப்படி போட்டு பார்த்தா உடனே மேலே வந்துச்சேன்டா பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டுது. இப்போ கரைச்சி வச்சுருந்த மாவில் இந்த உருண்டையெல்லாம் இப்படி தோச்செடுத்து பொரிச்செடுக்க வேண்டியதுதான். போட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் இப்படி திருப்பி விட்டால் எல்லா இடமும் ஒரே மாதிரி பொரிஞ்சு வரும். வெளியில் உள்ள மட்டும் பொரிஞ்சா காணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணோன்னு எடுத்துடணும்.
கன நேரம் விட்டால் வெடிச்சிடும். இந்த சுசியம் எப்படி இருக்குன்னு நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.